வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம ஒரு ஃபேவரட்டான ஒரு வீடியோங்க. எல்ஏ சினிமாஸ் காட்டூர் நம்ம திருவெறும்பூரில் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. போகிற வரப்பெலாம் அந்த வீடியோவை போடணும் எப்படா போடுவோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு நான் இருந்தேங்க. கண்டிப்பாக இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 6 ஸ்க்ரீனுமே வேறு லெவலில் சும்மா தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். லைட்டிங் ஒர்க்கும் சரி, அந்த உள்ளே இருக்கிற அந்த இன்டீரியர்ஸோட அந்த ஆர்கிடெக்டும் சரி, எல்லாமே சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். என்னமோ ஒரு திருவிழாக்குள்ளே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு எதை லைட் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் தான் நம்ம எல்ஏ சினிமாஸ் காட்டூரில் இருக்குங்க. கிட்டத்தட்ட தேட்டரில் ஒரு பிரம்மாண்டமான படங்கள்லாம் ஓடலைங்க. மொதல் வாரங்கிறதுனால சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேட்டர் கம்ப்ளீட்டாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா மக்கள் படத்தை பார்க்குறவங்களோ இல்லையோ இந்த தேட்டரை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக தேட்டருக்குள்ளே மூளை முடுக்கெலாம் ஃபோட்டோ எடுத்து அதை ஷேர் பண்ணுறது, பகிர்றது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏதோ ஒரு சந்தோஷத்தோடு காட்சியளித்தாங்க. ஏன்னா நம்ம திருவெறும்பூரில் இப்படி ஒரு தேட்டரா, அதுவும் நம்ம எல்ஏ சினிமாஸ் காட்டூர் எந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா, மக்கள் உள்ளே போய் தேட்டரில் படம் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கும் போது ஏதோ ஒரு புது உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இருந்துச்சு. நான் ஸ்க்ரீன் நம்பர் 2, அதாவது டால்பி அந்த தேட்டர்னு சொல்லியிருந்தாங்கள்ல, டால்பி ஸ்க்ரீனிங்னு, அந்த தேட்டரில் தான் நான் எல்ஐகே படம் பார்த்தேங்க. அந்த சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த தேட்டரோட காம்பேக்டாக இருக்கட்டும், எல்லாமே சும்மா வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. அந்த ஃபுட் ஸ்பேஸிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த ரோவோட சப்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுங்க. சின்ன சின்ன நம்பரிங் சிஸ்டம்ஸில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலுமே இது மொதல் வாரங்கிறதுனால போக போக அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஃபுட் கோர்ட்லேயும் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப நாமினலாக தாங்க இருந்துச்சு. அதாவது நம்ம பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தேட்டரில் போயிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்றத விட இங்கே ரொம்பவே ஒரு நாமினலான ஒரு ப்ரைஸ் தான் நம்ம எல்ஏ சினிமாஸில் வச்சுருந்தாங்க. இதுவுமே ஒரு ஃபேமிலியாக போய் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக செலவு பண்ணி அந்த ஒரு என்ஜாய் பண்ணி அந்த மூவியை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு தேட்டராக தாங்க இருந்துச்சு. ஆனால் லைட்டிங்கை அடிச்சிக்கவே முடியாதுங்க. எங்கே பார்த்தாலும் லைட்டிங், எங்கே பார்த்தாலுமே பளிச்சுன்னு சும்மா மின்னிட்டு இருக்குங்க. அந்த லாபியில் போயிட்டு அப்படியே தேட்டருக்குள்ளே போனாலே வேறு லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். தேட்டரோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெட் அட்மாஸ்பியர், அந்த கார்பெட் கொண்ட ஒரு அட்மாஸ்பியர் தான் பண்ணியிருக்காங்க. வால் சீலிங் எல்லாமே லைட்டிங் ஒர்க்ஸ் சும்மா ஆர்ட் ஒர்க்கை தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் சைடில் வச்சுருந்தாலுமே மேலேயுமே அப்பர் ஸ்பீக்கர்ஸுமே தலைக்கு மேலே வச்சுருக்காங்க. அது எல்லாமே டால்பி எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பகிர்றாங்க. ரொம்பவே ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்துச்சு. தேட்டரோட சீட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே, ஏன்னா 6 ஸ்க்ரீன் ஆக்கியூபை பண்ணியிருக்காங்க. 6 ஸ்க்ரீன்லையுமே ஒரு சின்ன சின்ன சீட்டிங் ஆக்குபென்சி தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம எல்ஏ சினிமாஸ் காட்டூரில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் எங்களை மாதிரி அந்த திருவெறும்பூர் வாசிகளுக்கெலாம் ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லலாம். என்னதான் காம்படிஷனுக்கு பிளக் தியேட்டர், சாய் தியேட்டர் அவங்களாம் ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா, அது ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே, இந்த எல்ஏ சினிமாஸ் அப்படிங்கிறப்போ ஒரு மல்டிப்ளெக்ஸ், ஒரு 6 ஸ்க்ரீன் கொண்ட ஒரு சினிமா, ஒரு ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டியோட சூப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் எங்களுக்கு இருந்துச்சுங்க. சரி, இந்த ரோட்டு மேலே இந்த தேட்டர் இருக்கே, பார்க்கிங்லாம் என்னடா பண்ணுவீங்கன்னு பார்த்தா அந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், பார்க்கிங்குமே வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் எல்லாமே லைட்டிங் சிஸ்டமோட நம்பரிங் படி எல்லாமே ஒரு நீட்டாக ஒரு பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம்.
ஃபுட் எல்லாமே வந்து ஒரு கார்பரேட் ஓரியன்டான ஒரு ஃப்ளோர் சர்வீசஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதான் நீங்கள் தியேட்டரில் இருந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்த்து ஓவர் வியூவாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்ல தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்சியளிச்சிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ரெட் ஆம்பியர் அந்த ஆம்பியன்ஸ் கொண்ட ஒரு ஸ்க்ரீனை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா ஸ்க்ரீனுமே வந்து இப்படி தாங்க இருக்குது. ஒரு ரெட் ஆம்பியன்ஸில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. தரையில், ஃப்ளோரில், மார்க்கிங்ஸில், சீலிங்ஸில் எல்லாமே வந்து லைட்டிங் ஒர்க்ஸ் வந்து தேட்டருக்குள்ளேயுமே ரொம்ப ஒரு டல் மைண்டட் அந்த ரெட் ஆம்பியன்ஸுக்கு தேட்டரில் வந்து ஒரு காமன் கூலாக வந்து ஒரு ஆம்பியன்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம மெகா சினிமாஸ்லேயும் வந்து இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட் ஆம்பியன்ஸ் கொண்ட ஒரு தியேட்டர் ஸ்க்ரீனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த எல்ஏ சினிமாஸ் காட்டூர்லையுமே வந்து அந்த ஆம்பியன்ஸை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். நான் சொன்ன மாதிரி பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ ஒரு விலாசமான ஒரு பார்க்கிங்காக இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க. ஏன்னா சில தியேட்டர்ஸ்க்குலாம் வந்து பார்க்கிங் இப்போ எல்ஏ சினிமாஸ் மெயினாக எடுத்துட்டிங்கனாலே பார்க்கிங்க்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு அதெல்லாம் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் வந்து பார்க்கிங்க்கு ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி வெளில எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் சைடில் போய் பார்க்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளாக்கேஜ் வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பார்க்கிங்கை கன்சிடர் பண்ணும்போது. ஆனால் அந்த பிரச்சனை இங்கே இல்லைங்க. ஏன்னா பார்க்கிங் பக்காவாக அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட அது எக்ஸிட்டாக இருக்கட்டும், என்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பிளானில் வந்து சூப்பராக